தளபதி லாஸ்ட் படங்க, அதாவது ஜனநாயகன். இந்த படம் தான் அவருடைய கடைசி படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துடைய அவருடைய போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆன நிலமையில் ப்ரொடியூசரும் அண்ட் வினோத்தும் இவங்க 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு தளபதி கிட்ட கேட்கும்போது அவர் வந்து அஃபிஷியலாக இது கண்டிப்பாக வேணாம், நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன், ஆல்ரெடி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு எமோஷனலில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி பர்த்டே ஆன ஜூன் 22 வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம். பட் அதுவும் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதாவது ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இல்லை, அண்ட் தென் லாஸ்ட் நாள் ஷூட்டிங் தி வேப் அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆகல. பீஸ்ட் அண்ட் லியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொரு டவுட் எனக்கு என்ன இருக்குன்னா, தளபதியுடைய போர்ஷன்ஸ் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் அதர் ஆக்டர்ஸ் ஏதாவது கொஞ்சம் பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் ஏதாவது இருக்கிறனால தளபதி வேணான்னு சொன்னாரா, இல்லை வந்து அவ்வளோதான் எனக்கு வேணாம் இந்த செலிப்ரேஷன் வேணாம், நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன், ஸோ ஃபேன்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் மாதிரி எமோஷனல்ஸில் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி நான் கேள்விப்படுறேன். ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு அந்த லாஸ்ட் டே ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகலை ஜனநாயகன் அப்படின்றதாங்க உண்மை. பட் மேபி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போன்னா இன்னும் அந்த அதர் பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கண்டிப்பாக அதர் ஆக்டர்ஸை வச்சுட்டு கேக் கட் பண்ணுற மாதிரி செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோடைய கடைசி படத்தில் அந்த கடைசி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கிளிப்ஸு அது எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. பட் நமக்கும் அந்த ஒரு ஃபோட்டோஸை பார்க்கணுன்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாமே. பட் தளபதி கேன்சல் பண்ணது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. ஆனால் அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு தெரியலைங்க. அவர் நம்ம சைட்லேருந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்காக அவர் அந்த செலிப்ரேஷனே வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதாங்க தளபதி. ஜனநாயகன் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரமாட்டேங்குது. அவர் ஒரு அரசியலுக்கு போயிட்டாரு அப்படின்றனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சைடு இருக்கிற அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் அந்த ஜனநாயகன் பக்கம் இருக்கிற ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அவருடைய பர்த்டேக்கு வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்றுனா ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.